உங்கள எவ்வளவு பேருக்கு கழுகு பிடிக்கும்? கழுகு ஏன் பிடிக்கும்? பொதுவா பாத்தீங்கன்னா நம்ம பிராண்ட்ஸ்ல எல்லாம் கூட நிறையவே கழுகு வச்சிருக்காங்க. கழுகுன்ற சிறகு கழுதி கூட இல்ல, மிகப்பெரிய சிறகுகளை வச்சிருக்கும். சோ அப்படியா இருக்கும் போது அதனால மலையில பறக்கிறது கொஞ்சம் கஷ்டம். மற்ற பறவைகள் எல்லாம் கூடடையும் போது கழுகு என்ன செய்யும்னா அந்த மேகங்களுக்கு, மலை மேகங்களுக்கு மேல போய் பறக்கும். கழுகுனாலே ஒரு கொண்டாட்டமிக்க, ஒரு தைரியமிக்க பறவையா காட்டப்படுது. இதையும் தாண்டி கழுகை இவ்வளவு தூரம் கொண்டாடுறதுக்கு இன்னொரு ரீசன் இருக்கு. இது நீங்க பல பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க. கழுகோட ஆயுள் காலம் 70 ஆண்டுகள். இந்த 70 ஆண்டுகள் தான் கழுகால 70 ஆண்டுகள் வரைக்கும் வாழ முடியும். ஆனால் 40வது ஆண்டுல அந்த கழுகு ஒரு பெரிய சவாலுக்கு முகம். அது என்ன அப்படின்னா, அதனால முந்தி மாதிரி மேல பறக்க முடியாது, உயர பறக்க முடியாது. ஒண்ணு, ஏன்னா அதுல ரெக்கைகள் ரொம்ப கனதியாகியும் அதனால பறக்க முடியும். இன்னொன்னு என்னன்னா, அதனால உணவை கவ முடியாது. அதுல சொண்டு ரொம்ப வளைஞ்சு, அதனால உணவை கவ முடியாது. இன்னொன்னு என்னன்னா, அதனுடைய நகங்கள் எல்லாம் வளைஞ்சு, அதுல நகங்களை யூஸ் பண்ணி எதையும் கேட்ச் பண்ண முடியாது. சோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில கழுகு ஒரு முடிவெடுத்தாகும். வாழ்வா சாவாங்கிற முடிவு. வாழணும், ஓகே, இன்னும் கொஞ்சம் நான் வாழணும் அப்படின்னு அது நினைச்சிருந்தா அது ஒரு மிகப்பெரிய வலிக்கு, ஒரு சவாலுக்கு. இல்ல ஓகே போதும்பா, நம்ம வாழ்ந்தது போதும், இதுவே போதும் அப்படின்னு நினைச்சிருந்தா அது பேசாம இருந்துடும். ஏன்னா அது சாப்பிட முடியாது, பறக்கலாம் முடியாது, அப்படி ஒரு கார்னர்ல ஆகி கொஞ்ச நாள்ல அதுவே இறந்து போயிடும். இப்போ இந்த சவால முகம் கொடுக்குற கழுகுகள் தான் இந்த 30 ஆண்டுகள் எக்ஸ்ட்ராவா வாழும். இதனுடைய இந்த புலன்கள் எல்லாத்தையுமே சரி பண்ணாதான் அதனால திருப்பி வாழும். சோ அதை எப்படி சரி பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இந்த ப்ரோசஸ்க்காக வேண்டியே கழுகுகள் என்ன செய்யுமாறுனா உயர்ந்த, ஏன்னா அதுக்கு இந்த மாதிரியான ப்ரோசஸ்ல இருக்கக்குள்ள அதுக்கான எதிர்வினைகள், அதாவது எதிர்ப்புகள் வரும்போது அல்லது அது ஆபத்துகள் வரும்போது அதை தடுக்க முடியாது. ஏன்னா தடுக்கிறதுக்கான ஸ்ட்ரென்த் அதுக்கு இருக்காது. ஆகவே இந்த கழுகுகள் என்ன செய்யுமாறு உயர்ந்திருக்க மலைப்பாறைகள்ல மேல ஏறி உட்கார்ந்து முதல்ல என்ன செய்யுமாறுனா அதுல ரெக்கைகள் எல்லாத்துலயுமே எவ்வளவு பெரிய ரெக்கைல யோசிச்சு பாருங்க. அது எவ்வளவு வலிமிக்க ஒரு ப்ரோசஸ். நம்ம எல்லாம் ஒரு குட்டி காயம் பட்டாலே நம்மளால தாங்கிக்க முடியாது. சோ என்ன செய்யுமாறுனா அந்த ரெக்கைகள் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வளையில சொந்த அங்க இருக்க பாறைகள்ல கொண்டு போய் மோதி உடைச்சுக்கணும். இப்ப அதுக்கு சொந்தம் இல்லை, கையில நகங்களும் இல்லை, இறகும் இல்லை. சோ 150 நாட்களுக்கு இந்த ப்ரோசஸ்ல அந்த கழுகு இருக்குது. மெதுவா அதனுடைய சிறகுகள் எல்லாம் திருப்பி வரும், தன்னுடைய நகங்கள் எல்லாம் கூர்மையா திருப்பி வளரும், அது இந்த சொந்து வளரும். சோ இந்த ப்ரோசஸ் நடக்க 150 நாட்கள் பசியும் பட்டினியுமா வலியுமா அந்த கழுகு அந்த நாட்களை அந்த பாறைகளுக்கு நடுவுல தனியா கடக்கணும். இதெல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறமா தான் அதுக்கான ஒரு லக்ஸரியான லைஃபை அது வாழலாம். பழமையா கிங்லா கெத்தா அப்படி ஒரு லைஃபை அது வாழலாம். ஸோ இந்த மாதிரிதான் மனிதர்களான நமக்கான ப்ரோசஸ்குள்ள ஈடுபடுறதுக்கு இந்த மாதிரியான சவால்களுக்கு நம்ம முகம் கொடுக்க வேண்டியது வருது. ஸோ சவால்களை ஏற்று முன்னேறமா அல்லது இல்ல இப்படியே இருக்க போறோமா அப்படிங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும். சவால்கள் எப்பயுமே கஷ்டமா தான் இருக்கும், அதனால அது சவால்கள் இல்லை. ஸோ சவால்கள் எப்பயுமே கஷ்டமா தான் இருக்கும். ஸோ நீங்க அந்த சவால்களுக்கு முகம் கொடுக்க போறீங்க அப்படின்னா ரெடி ஆயிடுங்க. கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணுங்க. நம்பிக்கை என்னைக்குமே விட்டுறாதீங்க. நம்பிக்கை என்னைக்குமே தளர விட்டுறாதீங்க. வந்தா மலர், போனா முடி. ஸோ நம்பிக்கை என்னைக்குமே தளர விட்டுறாதீங்க. எப்பயுமே ஸ்ட்ராங் ஆடுங்க. நமக்கு எப்பயுமே ஒரு அனுபவம் வருதுன்னா அது நமக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கிறதா இருக்கும். ஆகவே அடுத்த முறை நம்ம அந்த அனுபவத்தை வச்சு இன்னும் நல்லா முன்னுக்கு வரலாம். அதுக்கு அந்த அனுபவமே ஒரு பாடமாக இருக்கும். ஓகே, இப்படி நடந்தா இப்படி நடக்கும், இதை செஞ்சோன்னா இப்படி நடக்கும், அப்ப இதை தவிர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வரும். ஆகவே கைவிட்டுறாதீங்க நம்பிக்கைய. சவால்களை கண்டு பயப்படாதீங்க. சவால்கள் நம்மள செலுத்துறதுக்கு தான். சோ சவால்களை கண்டு பயப்படாதீங்க. முகம் கொடுப்போம், வெற்றி காண்போம். நன்றி.